வாராகி, என் அன்பு குழந்தையே, என் தங்கமே, என்ன நடந்தது? வாழ்க்கையில் இவ்வளவு சோகம். நீ சோகப்படாதே, வாழ்க்கையில் கஷ்டப்படாதே, இன்பமாக இரு என்று நானும் சொல்லிவிட்டேன். ஆனால் உன்னுடைய மனமானதோ கேட்கவில்லை. கஷ்டத்தையே நினைத்து கொண்டிருக்கிறது. வாராகிக்கு என்ன தெரியும்? வாராகி சந்தோஷமாக இருக்கிறார். அதனால் நம் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அவளுக்கு தெரியாது என்று தான் நினைக்கிறார். ஆனால் இந்த வாராகி எவ்வளவு பெரிய விஷயத்தை எல்லாம் தாங்கிக் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டு இருக்கிறேன் என்பது தெரியுமா? தெரியாத வரைக்கும் சந்தோஷம்தான். தெரிந்தால் அதற்கும் சேர்த்துதான் நீ கஷ்டப்படுவாய். தங்கமே, உன் வாழ்க்கையில் நீயாகவே இரு. எப்பொழுதுமே மற்றவர்களுக்காக உன்னை நீ எந்த ஒரு பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மாற்றிக்கொள்ளவே வேண்டாம். உன்னை மாற்றிக்கொள்ளும் பொழுதுதான் வாழ்க்கையில் இன்னும் அதிக கஷ்டம் வருகிறது. உனக்கென்ன தோன்றுகிறதோ அது போலவே வாழ்க்கையில் நீ நடந்து கொண்டால் நிச்சயமாகவே வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து குவியும். வாராகியானவள் ஒரு வார்த்தை சொல்கிறார் என்றால் அதற்கு பின் அதிகமான காரணங்கள் இருக்கும். அந்த காரணத்தை எவன் ஒருவன் புரிந்து கொள்கிறானோ அவன் நிச்சயமாகவே வாழ்க்கையில் சாதிக்கிறான். புரிகிறதா? நீ நினைக்கிறாய் எல்லாமே வாராகி சொல்கிறார், ஆனால் செய்யவே இல்லை என்று. தாயான நான் உனக்கு சொல்வேன், நிச்சயமாக செய்து தருவேன். அதற்கு நீ பொறுத்திருந்துதான் ஆக வேண்டும். நான் எதையும் அவசரப்பட்டு செய்பவள் அல்ல, நிதானமாக செய்பவள், நிலையாகவே உன் வாழ்க்கையில் தருபவள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள். ஆனால் உனக்கு பிடித்த மாதிரி யாருக்கும் துரோகம் செய்யாமல், யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல், உனக்கு பிடித்த மாதிரி உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் இருந்து கொள். நிம்மதியாக இருப்பாய், சந்தோஷமாக இரு. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்.